ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நண்டு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு துண்டு இஞ்சி, 7-8 பல் பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி 4 கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகுலாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பட்டை ஒரு 4, கிராம்பு ஒரு 4 இதில் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது குழம்பு மிளகாத்தூள், வீட்லேயே அரைச்சது. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காசு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து 1/2 கிலோ நண்டை எல்லாம் கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம மீன் கடையிலே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வாஷ் பண்ணால் மட்டும் போதும். இப்போ இது நல்லா வேகட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். 1 ஸ்பூன் தேங்காய் அரைச்ச விழுதத்தில் சேர்த்துக்கிறேன். இது நம்ம தக்காளி வெங்காயம் அரைச்சதுலேயே அரைச்சதுனால அது கலராக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நல்லா கலரி விட்டுடலாம். கருவேப்பிலை மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். கிளறி விட்டுக்கலாம். இங்கே பாருங்க, தண்ணியெலாம் நல்லா இருந்து வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். கொஞ்சமாக எண்ணெய் இதில் சேர்த்துக்கிறேன். நம்மளுடைய நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், எல்லாம் மசாலாலாம் உள்ளே இதுவாகி எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நம்மளுடைய நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.